பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தூக்கத்துல இருந்தோட கைய நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. இவங்க எல்லாம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் சார். ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்க முடியும். சரியா? என்ன மீல்ஸோ என்னவோ எது வந்தாலும் பிரியாணி தான் கிங். ஆரம்பிக்கலாங்களா? 8 ஊரு எச்சிலூரு லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. என்ன பொறுத்த வரைக்கும் பிரியாணின்ற வார்த்தையை கேட்டாலோ இல்ல பிரியாணியை கண்ணால பார்த்தாலோ நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் பேர் ஹாப்பி ஹார்மோன். ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அதாவது நம்ம வைஃப் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்ட எப்படி பிரியாணின்றது ஒரு குழந்தையோட மழலை பேச்சு மாதிரி அவ்வளவு இனிமையா இருக்கு. எனக்கு பிடிச்சது என்னன்னா காலையில பிரியாணி, மத்தியானம் பிரியாணி, நைட்டு பிரியாணி. அதே பிரியாணியை வச்சு எங்க அம்மா இப்படிதான் அடுத்த நாள் காலையில அதை சூடு பண்ணி அதே பிரியாணியை சாப்பிட்டா அப்படி இருக்கும். மனிதர் உணர்ந்து கொள்ள இது